Good morning students, second standard. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜஸ்ட் ரிவிஷன் தான்ப்பா. நோட் எக்ஸசைஸ் பண்ணுறோம். புக் எக்ஸசைஸ் ஓவர். நீங்கள் கிளாஸ் இது வரைக்கும் கவனிக்கலன்னா கூட பரவாயில்ல. செகண்டுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈவன் யூகேஜி கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஹிந்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தமிழ் ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம், பட் தமிழ் இப்போ இல்லை. அநேகமாக நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்முக்கு வந்து நம்ம வந்து தமிழ் இங்கிலீஷ் இன்க்ளூட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை மெதுவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் டேர்முக்கு எது எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எந்த போர்ஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் முடிச்சுட்டு அப்புறம் செகண்ட் டேர்முக்கு போகலாம். இவ்வளோ நாள் என்ஜாய் பண்ணீங்க, ஓகே. சரி, ஜாகிரபி ஹிஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சப்ஜெக்டே கிடையாது. அஸ் கம்பேர்ட் டு மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்க்குறோம். மேக்ஸும் ஈஸி தான் அவங்களுக்கு. ஹிந்தியை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் புக் எக்ஸசைஸ் நம்ம முடிச்சிட்டோம். அந்த திருப்தியில் நீங்கள் என்ன பண்ணலாம், நோட் எக்ஸசைஸ்க்கு வரலாம். இப்போ வந்து புக் எக்ஸசைஸில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் விட்டுருக்கோம். அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஜாகிரஃபியில் லாஸ்ட் லெசனில் அது திருப்பி இந்த ரிவிஷன் பண்ணுறப்போ நாங்கள் அதை பண்ணிடுவோம். பயப்பட வேண்டாம். சும்மா ஜஸ்ட் 4 தான். அந்த சைடு ஒரு 4 இருக்குது, அந்த சைடு ஒரு 4 இருக்குது. ஸோ நீங்கள் புக் எக்ஸசைஸ் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சூஸு மேட்ச்சு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நல்ல மீனிங்கோடு படிச்சிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். ஃபில்லப் மட்டும் கொஞ்சம் எழுதி பாருங்கள். அது வந்து அர்த்த சாஸ்திரா அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸ்பெல்லிங் சித்தார்த்தா, சுதோதனா, இண்டிகா, மெகஸ்தனிஸ், செல்யூக்கஸ், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். துரியோதனா, திருதராஷ்டிரா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திருதராஷ்டிரா உங்களுக்கு கிடையாது. துரியோதனா இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். மீனிங்கோட பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. 5th 4th ரொம்ப டவுட்டு கேட்டாங்க. நீங்கள் டவுட்டு கேட்கல. ஈவன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் கூட கொஞ்சம் ஒரு 50% கேட்டாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு தான் டவுட் நிறைய வரணும். டவுட் கேட்கல. நீங்கள் டவுட் கேட்காம இருக்கிறது எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, பயமாக இருக்குது, நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்னு. ஸோ அதனால் நோட் எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். புக் எக்ஸைஸ் ப்ராப்ளம் கிடையாது. நோட் எக்ஸசைஸ் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது வரைக்கும் நீங்கள் கிளாஸை கவனிக்கலனாலும் பரவாயில்ல. சரியா, இன்ட்ரடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். லெசன் 1 வில்லேஜஸ், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். நம்ம யூகேஜிலே படிச்சிருக்கோம். ஹெப்ஸ், ஸ்ட்ரப்ஸ், ட்ரீஸ். ஸ்மால் பிளான்ஸ் ஆர் கால்ட் ஹெப்ஸ், மீடியம் சைஸ்டு பிளான்ஸ் ஆர் கால்டு ஸ்ட்ரப்ஸ் அண்ட் லார்ஜ் வெரி பிக் பிளான்ஸ் ஆர் கால்டு ட்ரீஸ்ன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் அது அப்படியே அந்த பிளான்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நெய்பர்ஹுட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லெசனுக்கு மீனிங் புரிஞ்சிடும். ஸ்மாலஸ்ட் நெய்பர்ஹுட் இஸ் வில்லேஜ், மீடியம் சைஸ்டு நெய்பர்ஹுட் இஸ் டவுன் அண்ட் பிக்கஸ்ட் நெய்பர்ஹுட் இஸ் சிட்டி. அவ்வளோதான். சரியா, ஸ்மாலாக இருந்தால் வில்லேஜ், கொஞ்சம் மீடியமாக இருந்தால் டவுனு, அதோட கொஞ்சம் பிக்காக இருந்துச்சுன்னா சிட்டிஸ். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வில்லேஜுக்கு எக்ஸாம்பிள் தாளக்குடி, கூத்தூர், பள்ளூர், பனமங்கலம், வாலாடி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இதெல்லாம் வில்லேஜ். டவுன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம டோல்கேட் சொல்லலாம். சிட்டின்றப்போ ட்ரிச்சி நம்ம சொல்லலாம். இதை வச்சு இந்த கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. உள்ளே போகலாம். நோட் எக்ஸசைஸ் மிஸ் கொடுத்துருக்காங்க. நோட் எக்ஸசைஸ்னே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் விச் இஸ் கால்ட் எ லேண்ட் ஆஃப் வில்லேஜஸ். எந்த கண்ட்ரியில் நிறைய வில்லேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் விச்னா விச்சை எடுத்துகிட்டு நீங்கள் இந்தியா மட்டும் போட்டால் போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருக்கோம் விச் இஸ் ஒரு கண்ட்ரி, இந்தியா இஸ் ஒரு கண்ட்ரின்னு. அதே தான் இங்கேயும் வருது. ஸோ எந்த கண்ட்ரியில் நிறைய வில்லேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ விச் எடுத்து நீங்கள் இந்தியா போட்டுக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் அன்றைக்கி உங்கள்கிட்ட சொன்னேன். திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். வில்லேஜ் அப்படின்னா இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம போகிறப்ப இவ்வளோ வில்லேஜ் இருக்குன்னு நம்ம சொன்னோம். இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம்னா ராயர்தோப்பு, அடுத்து வாழக்கட்டை, அடுத்து தாளக்குடி, அடுத்து அகிலாண்டபுரம், நெக்ஸ்ட்டு எசனகுரை, நெக்ஸ்ட்டு அப்பாதுரை, நெக்ஸ்ட்டு சத்திரம், நெக்ஸ்ட்டு கீரமங்கலம், அந்த சைடு பார்த்தீங்கன்னா வாலாடி, செம்பழனி, மேலே வாலாடி, சத்திரம். இவ்வளோ வில்லேஜ் வந்து நான் சொல்கிறது ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இவ்வளோ வில்லேஜஸ் இருக்குது. அப்போ இந்தியா எவ்வளோ பெரிய வாஸ்ட் ஏரியா, அதில் எவ்வளோ வில்லேஜஸ் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அதான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு மீனிங். எந்த கண்ட்ரியில் நிறைய வில்லேஜ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் வில்லேஜஸ். செகண்ட் கொஸ்டின், வாட்ஸ் த மெயின் ஒர்க் ஆஃப் வில்லேஜஸ். இது ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். ஒன்றுமே கிடையாது. வாட்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபார்மிங் பண்ணிட வேண்டியதான். ஸோ வில்லேஜில் இருக்கிறவங்களுடைய வில்லேஜில் இருக்கிற பர்சன்ஸ் தான் வில்லேஜர். வில்லேஜ் வேறு, வில்லேஜர் வேறு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. வில்லேஜ் இஸ் அது வந்து ஒரு பிளேஸு. வில்லேஜர் அப்படின்னா யாரெல்லாம் தாளக்குடி, கொத்தூர், பனமங்கலம், பழூர், ராசையன் கோயில், இங்கேருந்து வர்றீங்கப்பா, மருதூர், கரியமாணிக்கம்லாம் ஸ்கூலுக்கு வர்றீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள்லாம் வில்லேஜர்ஸ். உங்கள் ஊர் வந்து வில்லேஜ், நீங்கள் வந்து வில்லேஜர்ஸ். என்னென்னமோ சொல்கிறீங்க, நிறைய ஏரியா சொல்கிறீங்க, அங்கேருந்துலாம் வர்றீங்க. ஸோ அதெல்லாம் வில்லேஜ் தான். அந்த வில்லேஜில் இருக்கிற பர்சன்ஸ் தான் வில்லேஜர்ஸ். நீங்கள் தான் வில்லேஜர். நீங்கள் வந்து ஒரு வில்லேஜர், உங்கள் மம்மி இஸ் அ வில்லேஜர், உங்கள் டேடி இஸ் அ வில்லேஜர். இப்போ கிளாஸ் ரூம்னா நாங்கள் பிக்சர் போட்டு காமிச்சிடுவோம், சார்ட் காமிப்போம், இல்லை காமிக்க முடியல. ஸோ மீனிங் புரிஞ்சு படிங்க. வில்லேஜ் வேற, வில்லேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வில்லேஜர்.
சரியா? ஸோ அவங்களோட மெயின் ஒர்க் என்னன்னு கேட்குறாங்க, ஃபார்மிங்னா அந்த நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க, அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லி படிப்பீங்க. ப்ளவ் பண்ணுறது, சீடிங், வினோவிங், நெக்ஸ்ட் த்ராஷிங், அந்த மாதிரி நிறைய வரும். அதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபார்மிங். அது ஒரு பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஃபார்மிங். சரியா? ஸோ வில்லேஜில் இருக்கிறவங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நல்ல ரெயின் வந்திருக்குது. இந்த 2 மன்சூன்ஸில் நல்ல ரெயின் கிடச்சிருக்குது நமக்கு. அதனால் எங்கே பார்த்தாலுமே பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் ஒரு ஏரியா, ஒரு சீனரி இங்கே இப்போ இருக்குது. ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அவ்வளோ ரெயின் வந்து அவ்வளோ வாட்டர், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க எல்லாரும். அது காரணம் வந்து ஃபார்மிங். இப்போ சார் மார்னிங் மனச்சூழலுக்கு போனேன் பார்த்தீங்கன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ட்ரையாக இருக்கும். சார் உங்களை மாதிரிலாம் இருக்கிறப்போ அந்த ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். அந்த சைடு சில்லுன்னு இருக்கும். 2 பக்கம் க்ரீனாக இருக்கும். அவ்வளோ பேடி ஃபீல்ட்ஸ் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாளாக இப்போ ஒரு 4-5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக டெசர்ட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு மார்னிங் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 2 சைடும் அகெயின் பழைய மாதிரியே ரொம்ப க்ரீனாக இருந்துச்சு. அது காரணம் வந்து ஃபார்மிங் தான். சரியா? அந்த ஃபார்மிங் காரணம் ரெயின். தேர்ட் கொஸ்டின், வாட் அனிமல்ஸ் டூ தே கீப்? தேன்னா அவங்க யாரு? ஃபார்மர்ஸ். எந்த விதமான அனிமல்ஸ் எல்லாம் அவங்க வந்து வீட்டில் வளர்க்குறாங்க? நீங்கள் ஃபார்மர்ஸ் தானே, சில பேர் ஃபார்மர்ஸாக இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எழுத வேண்டியதான். தேன்னா அவங்க. தே கீப் புல்லக், கவுஸ் அண்ட் கோட்ஸ். தேன்னா ஃபார்மர்ஸ். அவங்க வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. புல்லக்கு, கவுஸ் அண்டு கோட்ஸ். நீங்கள் ஹென் கூட போடலாம், ஹென்னும் போட்டுக்கலாம், காக்கெல்லாம் கூட போட்டுக்கலாம். அவங்க வீட்டிலலாம் இருக்கும். டவுன்லலாம் இருக்காது, சென்னையிலலாம் இருக்காது, திருச்சியிலலாம் இருக்காது. சரியா? நீங்கள் எதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் வாட் டூ த வில்லேஜர்ஸ் பில்ட் தேர் ஹவுசஸ்? அது ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்பா, கொஸ்டின்லேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரணும், பரவாயில்ல, ஓகே. BUILD, கொஸ்டின்லேயும் ஒன்று தான், ஆன்சர்லேயும் ஒன்று தான். வில்லேஜஸ்லாம் ஹவுஸ் எப்படி கட்டுவாங்கன்னு கேட்குறாங்க. டவுனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சிமெண்ட்டு, பிரிக்கு, காங்க்ரீட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி கட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ஜினியர்ஸ்லாம் வந்து கட்டுவாங்க. அது வந்து டவுனில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையெல்லாம் போனீங்கன்னா ஒரு 12 இது கூட நான் உங்களுக்கு சொன்னேன். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு மட்டுமே ஒரு 14 ஸ்டோரிஸ், 14 மாடி இருக்குமா. அதில் வெட்டிக்கலாக காரை வந்து பார்க் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம 14 மாடி. திருச்சியில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 14 மாடி இருக்குது. எங்கேன்னு தெரியும் உங்களுக்கு? அந்த ஐயப்பன் கோயில் பக்கத்தில் கோர்ட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 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 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுதான் 14 ஃப்ளோர்ஸ் திருச்சி. அது இப்போ தான் வந்திருக்கு, ரீசெண்டாக தான் வந்திருக்கு. ஆனால் வந்து ஜப்பானில் வந்து கார் நிப்பாட்டுறதுக்கே 14 ஃப்ளோர்ஸ் இருக்குமா. அதெல்லாம் வந்து சிட்டிஸில் தான் அந்த மாதிரி வீடெல்லாம் இருக்கும். வில்லேஜில் ஃபுல்லாகவே மட்டு தான். MUD, மட்டு படிச்சிருக்கோம், பஸ் ஸ்டாண்ட்லேயே படிச்சிருக்கோம். சரவணகுமார் ஆர்னி வாஸ் சென்ட் டு த ஃபீல்ட் டு க்ளோஸ் த கேப் வித் மட்னு படிச்சிருக்கிறோம். ஆர்னி எதுக்கு அனுப்பிச்சாங்கன்னு கேட்குறாங்க. மட்டை வச்சு அந்த ஃபீல்டை க்ளோஸ் பண்ண. எதுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக ஞாபகம் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். மட்டு அப்படின்னா மண். ஸோ மண்ணை வச்சு தான் களிமண்ணை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க? கிளே வச்சு தான் வில்லேஜஸ்லாம் வீடு கட்டுவாங்க. ஈஸியாக அவங்களே கட்டிடுவாங்க. இப்போ நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்கன்னா உங்கள் டேடி, மம்மி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து, நீங்களும் உங்கள் பிரதரோ சிஸ்டரோ சேர்ந்து ஒரு சண்டே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டிடுவீங்க. அதுதான் வில்லேஜில் இருக்கிற ஹவுஸ். நெக்ஸ்ட், விச் இஸ் த பிக் நெய்பர்ஹுட்? ரொம்ப பெரிய மீடியம் சைஸ் நெய்பர்ஹுட் எதுன்னு கேட்குறாங்க. டவுன் இஸ் தி பிக் நெய்பர்ஹுட். வில்லேஜ், டவுனு, சிட்டி. அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. வில்லேஜ், டவுனு, சிட்டின்னு சொல்லுங்கள். அது வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. டவுனுக்கு எக்ஸாம்பிள் டோல்கேட். ஸோ நீங்கள் விச் எடுத்துகிட்டு டவுன் மட்டும் போட்டால் போதும். எல்லாமே ஒன் வேர்ட் ஆன்சராக தான் இருக்குது. பரவாயில்ல. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் வெரி 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 ஈஸி. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரே ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட 10 days ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. வாட் ஷுட் பீப்புள் டூ அக்கார்டிங் டு புத்தா? பீப்புள் ஷுட் கிவ் அப் டிசையர், பீப்புள் ஷுட் நாட் கில் த அனிமல்ஸ், பீப்புள் ஷுட் பி கைண்ட் டு ஆல் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? அது வந்து ஒரு கொஸ்டினுக்கு அவ்வளோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஆனால் இங்கே செகண்ட் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன் வேர்ட் ஆன்சர் தான். அதை எடுத்துகிட்டு போட வேண்டியது தான். அதனால் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இந்த சோஷியலில் யாரும் ஒரு சிங்கிள் மார்க் கூட மிஸ் ஆகக்கூடாது. 100 out of 100 வாங்கணும். மார்க்குக்காக சொல்லலை, மீனிங்கோட படித்து அடுத்த கிளாஸ்க்கு ப்ரொமோட் ஆகி போகணும். நெக்ஸ்ட், விச் இஸ் த பிக்கஸ்ட் நெய்பர்ஹுட்? ரொம்ப பிக்கான இடம். நெய்பர்ஹுட்னா பக்கத்தில் எதுன்னு கேட்குறாங்க. சிட்டி. விச் எடுத்துகிட்டு சிட்டி போட வேண்டியதான். மாற்றி மட்டும் எழுதிடாதீங்க. சரியா? நீங்கள் அடிக்கடி சொல்லி பாருங்கள். வில்லேஜ், டவுனு, சிட்டி, வில்லேஜ், டவுன், சிட்டி, வில்லேஜ், டவுன், சிட்டி அப்படின்னு சொல்லி கையை நீங்கள் UKGயில் செய்வீங்களே அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹெப்ஸ் ட்ரீ சொல்லுவீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் வெரி 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 ஈஸி. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடலாம். ஜாகிரபியில் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் சப்ஜெக்ட். ஆனால் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதனால் வந்து பீர்பால் ஸ்டோரியே சொல்லலாம். உங்களுக்கு லெசனில் வருது, அக்பர் லெசன் பின்னாடி வருது. அதனால் வந்து அந்த பீர்பால் ஸ்டோரியே சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், பீர்பால் வாஸ் அ ஜெஸ்டர், பீர்பால் வாஸ் அ மினிஸ்டர், பீர்பால் வாஸ் அ இன்டிமேட் ஃப்ரெண்ட் ஆஃப் அக்பர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது பீர்பால் வந்து டெய்லி ப்ராப்ளம் வரும், டெய்லி சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்படி சால்வ் பண்ணியிருக்காருன்னு, இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு, இன்றைக்கி என்ன சால்வ் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்பர் வந்து உட்காந்துருக்கிறாரு.
பேலஸில் உட்காந்துருக்காரு, கோர்ட்டில் உட்காந்துருக்காரு, பீர்பால் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் சுற்றியில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அன்னைக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு கேஸ் வருது, ஒரு ப்ராப்ளம் வருது. என்னடா அது இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து வந்தோன்னா, குட் மார்னிங் மை லார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாரு அக்பர். என்னது எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அக்பர் வந்து கேட்குற ரெண்டு பேரையும் பார்த்து, ரெண்டு பேரும் வர்றாங்க, கோர்ட்டுக்கு வர்றாங்க, ரெண்டு பேருக்கும் ப்ராப்ளம். அதனால ரெண்டு பேரும் வந்து அங்கே வர்றாங்க, அக்பர்கிட்ட வர்றாங்க. உடனே அக்பர் கேட்குறாரு என்னாச்சு. ஒரு ஓல்டு மேனும் அவருக்கு நெய்பர், அவருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு தெரு, அவர் ரெண்டு பேரும் தான் வர்றாங்க. யார்கிட்ட வர்றாங்க அப்படின்னு கேட்டால் அக்பர்கிட்ட வர்றாங்க. சரி அக்பர் கேட்குறாரு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு, நான் வந்து கொஞ்சம் பில்கிரிமேஜ் போயிருந்தேன். பில்கிரிமேஜ்ன்ற வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு வரும், ஜிகேல வரும். நிறைய டஃப்பாக இருக்கும். ஒரு ஜிகேல ஒரே லெசனில் 20 மேட்ச் இருக்கும்பா. அந்த இடத்துல கண்ணா வினான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த பில்கிரிமேஜ்ன்ற வேர்டு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை கேட்டுங்க. பில்கிரிமேஜ் அப்படின்னா ட்ராவல், ஹோலி ஹோலி பிளேசஸ்க்கெலாம் ட்ராவல் பண்ணுறது. சரவணகுமார் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, வென்ட் ஹோலி பிளேசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுதான் பில்கிரிமேஜ். அந்த மாதிரி சமயபுரத்துக்கு நடந்து போகிறாங்க இல்லையா, பழனிக்கு நடந்து போகிறாங்க இல்லையா, அதான் வந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போவாங்க, அதுதான் பில்கிரிமேஜ். ஸோ சாமி பாட்டு பாடிக்கிட்டு ஒரு 40 days ஃபாஸ்டிங் இருந்து போகிறது தான் பில்கிரிமேஜ். அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு, பில்கிரிமேஜ் போகிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்காக போகலான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஆசை. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரி நம்ம பில்கிரிமேஜ் போயிடலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மணி சேர்த்து வச்சிருந்தார். கோல்டு காயின்ஸ் 1000 கோல்டு காயின்ஸ் வச்சிருந்தார். அவரை வந்து என்ன பண்ணாரு, இந்த கோல்டு காயின்ஸை தூக்கிட்டு நம்ம போக முடியாது, இந்த கோல்டு காயினை நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃப்ரெண்ட்ட போய் கொடுத்துட்டு போறாரு. நான் வந்து ஐம் கோயிங் டு பில்கிரிமேஜ், நான் பில்கிரிமேஜ் போகிறேன், அதனால வந்து நான் வந்து திரும்பி வர்றப்போ ப்ளீஸ் ரிட்டர்ன் மை பேக், நான் வந்தோடனே நான் வாங்கிக்கிறேன், எனக்கு அப்போ நீங்கள் இந்த பேக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, போயிடுறாரு. பில்கிரிமேஜ் போயிடுறாரு, இந்த ஓல்டு மேன் போயிடுறாரு. போயிட்டு திருப்பி வர்றாரு. பில்கிரிமேஜ் போயிட்டு பழனி எல்லா டெம்பிளுக்கும் போயிட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வந்தோடனே அந்த பக்கத்து நெய்பர் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்குறாரு, நான் நடந்து போயிட்டு வந்துட்டேன்ப்பா, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்ககிட்ட நான் பேக் கொடுத்துட்டு போனேன் இல்லைப்பா, அந்த பேக்கை வந்து கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஓல்டு மேன் கேட்குறாரு. ஐயே என்ன பேகு, எனக்கு தெரியாது, என்னது புதுசாக இருக்குதே, நீ யூ நெவர் கேவ் எனி பேக், நீ வந்து எந்த பேக் என்கிட்ட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இல்லைப்பா நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லை நான் நீ கொடுக்கவே இல்லை, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் அந்த என்ன பண்ணுறாரு, அந்த ஓல்டு வாசிவர் ரெண்டு பேருமே நம்ம அக்பர்கிட்ட கிங்கிட்ட போய் நம்ம அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போகிறாங்க. வந்து அக்பர்கிட்ட சொல்கிறாங்க, கிங்கிட்ட சொல்கிறாங்க, நான் போகிறப்ப பேக் கொடுத்துட்டு போனேன், திருப்பி வந்து கேட்டால் அவன் வந்து சொல்ல கொடுக்க மாட்டான் அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை அவன் லையர். அந்த ஓல்டு மேன் வந்து, அந்த ஓல்டு மேனை பாருங்க, அவரை பார்த்தா வந்து 1000 கோல்டு காயின் வச்சிருக்கிற மாதிரியே தெரியுது, ஸோ கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அக்பர் வந்து பீர்பால்கிட்ட, பீர்பால் நீ பார்த்துக்கோ, இந்த ப்ராப்ளத்தை நீயே சால்வ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே பீர்பால் வந்து கேட்குறாரு, என்னப்பா நிஜமாக கொடுத்துட்டு போனியா? ஏஸ் நான் கொடுத்துட்டு போனேன். எவ்வளோ கொடுத்துட்டு போனேன்? 1000 கோல்டு காயின்ஸ். எதில் கொடுத்துட்டு போனேன்? ஒரு பண்டில், ஒரு மூட்டை கட்டி அந்த பண்டில் வந்து இந்த பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு இவர்கிட்ட கொடுத்துட்டு போனேன். சரி இதுக்கு விட்னஸ்னா சாட்சி, ஏதாவது விட்னஸ் இருக்கா, யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு. யாரும் பார்க்கல அப்படின்றாரு. எங்கே வச்சு கொடுத்த நீ? நிஜமாக நீ கொடுத்தியா? நிஜமாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காசுங்க, நான் சேர்த்து வச்சு சேவ் பண்ணி வச்சுருந்தேங்க. சரி எங்கே கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கே கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் நடுவில் ஒரு போகிற ஒரு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையில் போயிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது. அந்த மேங்கோ ட்ரீயில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். அந்த மேங்கோ ட்ரீக்கு அடியில் தான் நின்று நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பீர்பால் சொல்கிறாரு, சரி சரி ஓகே, நீ போய் கோ இமீடியட்லி டு த ட்ரீ அப்படின்னு சொல்கிறார். நீ ட்ரீ பக்கத்தில் போய் பிரிங் த ட்ரீ ஹியர், இல்லைன்னா ஆர்டர் டு கம் ஹியர், அந்த ட்ரீ இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறார். பீர்பால் சொல்கிறாரு, நீ மரத்துக்கு அடியில் கொடுத்தேன்னு சொல்கிற, எந்த மரத்துக்கு அடியில் கொடுத்தியோ அங்கே போய் நின்று அந்த மரத்தை கூப்பிடு, நான் கூப்பிட்டேன்னு சொல்லு, பீர்பால் கூப்பிட்டேன்னு சொல்லு, அக்பர் கூப்பிட்டாருன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஓல்டு மேனுக்கு ஷாக் ஆயிடுது. என்னடா மரம் எப்படி வருது, நான் லிவிங் திங் எப்படி மூவ் ஆகும், அது எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இருந்தாலும் பீர்பால் சொல்கிறாரு நம்ம செஞ்சாகணுமேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, போகிறார், நடந்து போகிறாரு. ஓல்டு மேன் திருப்பி நடந்து போகிறாரு. அந்த எதுக்கு எங்கே போகிறாரு கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு, பட் இருந்தாலும் போகணுமேன்ட்டு அந்த ட்ரீக்கு பக்கத்தில் ட்ரீயை பார்க்கறதுக்காக போகிறார். நடந்து நடந்து போய்கிட்டே இருக்கார். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவரோட வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. மார்னிங் போனார், ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஸோ அப்போ அக்பர் சொல்கிறாரு, சீக்கிரம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பீர்பால், எவ்வளோ நேரம் ஆகுது,
எப்படி எவ்வளோ மார்னிங் வந்துச்சு இன்னும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமல் இருக்கிறீ அப்படின்னு சொன்னோன்னே பீர்பால் சொல்கிறாரு, பொறுத்துக்கோங்க ப்ளீஸ் பி பேஷண்ட். பேஷண்ட்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அந்த மேன் வந்துடுவான், சீக்கிரம் வந்துடுவான். அந்த ஓல்டு மேன் வந்து நடக்க முடியாமல் நடந்து போயிருக்கிறான், கண்டிப்பாக வந்துடுவான். வெயிலில் போயிருக்கான், கண்டிப்பாக வந்துடுவான். ஹி வில் சுன் பி பேக், சீக்கிரம் வந்துடுவான், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த நெய்பர் இங்கே தான் இருக்கான், அந்த ஃப்ரெண்டு, கெட்ட ஃப்ரெண்ட் இருக்கானே அவன் பக்கத்துல. அவன் சொல்கிறான், எப்படிங்க அந்த அந்த ட்ரீ கிட்ட இவன் போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், அவன் எப்படி போயிட்டு வருவான், போகிறதுக்கே ஆஃப் டே ஆயிரும், வர்றதுக்கு ஆஃப் டே ஆயிரும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து எப்படி உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, அந்த ட்ரீ வந்து இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 10 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு திருப்பி 10 கிலோமீட்டர்ஸ் நடந்து வரணும், அதனால லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இருந்தாலும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணால் ஈவினிங் ஆயிடுது. ஈவினிங் ஆனோட தான் அந்த தாத்தா வர்றாரு, அந்த காசு கொடுத்த தாத்தா வர்றாரு. வந்துட்டு, என்னப்பா போயிட்டு வந்துட்டியானா, ரொம்ப டயர்டாக வர்றாரு. என்னப்பா போயிட்டு வந்துட்டியானா, போயிட்டு வந்துட்டேங்க, ஆனால் வந்து அந்த ட்ரீ வந்து வரமாட்டேங்குது, நான் கூப்பிட்டேன், 3 தடவை கூப்பிட்டேன், பீர்பால் கூப்பிட்டாரு, அக்பர் கூப்பிட்டாரு, வா வான்னு சொன்னேன், அது வரல அப்படின்னு சொன்னோன்னே பீர்பால் சொல்கிறாரு, டோன்ட் வரி, இந்த மேங்கோ ட்ரீ வந்து மேங்கோ ட்ரீ தான் உனக்கு விட்னஸ், அதுதான் உன்னை காப்பாற்றிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பிடிச்சி இவனை தூக்கி ஜெயிலில் போடுங்க, இவன் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கானே ஃப்ரெண்டு, அவன் கெட்டவன், அவனை தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்ட்டார். அந்த காயின்ஸை அந்த அவன் வீட்டில் தேடி அந்த கோல்டு காயின்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து இந்த தாத்தாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா அக்பர் கேட்குறாரு, எப்படி கண்டுபிடிச்ச பீர்பால், எப்படி டக்குன்னு கண்டுபிடிச்ச, இவன் லையர், இவன் தீஃப், இவன் கல்பிரிட், இவன் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோன்னே பீர்பால் சொல்கிறாரு, இவன் தெரியாமல் என்ன சொல்லிட்டான், அது ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்லிட்டான். முதல்ல வந்து மேங்கோ ட்ரீ நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னான், எனக்கு அது இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொன்னான் ஃபஸ்ட்டு டைம் கேட்குறப்போ. ஆனால் இந்த பக்கத்து ஆள் என்ன சொல்லிட்டாரு, இப்போ அது 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, நடந்து போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிருன்னு சொன்னான். அப்போ வந்து இவனுக்கு மேங்கோ ட்ரீ இருக்கிறது தெரியுது, இவன் தான் கல்பிரிட் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டில் போய் தேடி பார்த்தாங்க. தேடி பார்த்தா அந்த நெய்பர் வீட்டில், அந்த ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கோல்டு காயின்ஸ் இருந்துச்சு. அதை எடுத்து தாத்தாட்ட கொடுத்துட்டாங்க. தாத்தா வந்து வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பீர்பாலுக்கு தேங்க்யூ, அக்பருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு ஹாப்பியாக என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். அந்த திருடனை தூக்கி பிரிசனில் போட்டாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு ட்ரையாக இருக்குமெண்டு தான் அந்த ஸ்டோரி சொன்னோம். நேற்று ஒரு 2 ஸ்டோரி சொன்னோம், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் லெசன் 2, ஜாகிரஃபி ஆஃப் த நெய்பர்ஹுட். ஜாகிரஃபினா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். ஜியோனா எர்த்து, கிராஃபினா பிக்சர், எர்த்தோடைய பிக்சர் தான் ஜாகிரஃபின்னு சொல்கிறோம். நம்ம நெய்பர்ஹுட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நெய்பர்ஹுட்னா பக்கத்தில். ஸோ பிளைன் மிஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க, உங்களுக்காக ட்ரா பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது ஈஸியாக பார்க்குறீங்கப்பா, பட் அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் டே ஆயிரும். பார்த்தீங்கன்னா பிளைன் அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் நேராக, இப்போ இதில் சைக்கிள் ஓட்டினீங்கன்னா நீங்கள் நேராக போகலாம். ஸோ இந்த மாதிரி பிளைனாக இருக்கிறது வந்து நம்ம திருச்சியெல்லாம் பிளைன் தான் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு பிளேட்டிவ் வந்து டேபிள் லேண்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து உயரமாக இருக்கும். அப்புறம் ரைஸ்டு லேண்டு கொஞ்சம் டேபிள் மாதிரியே இருக்கும், அதுதான் பிளேட்டிவ் எக்ஸாம்பிள் நம்ம கொஞ்சம் சென்ட்ரல் இந்தியாவில் நம்ம நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. ஸோ அடுத்தது வந்து ஹில். நம்ம கிளாஸ் நடக்கிறப்ப நீட்டாகவே ட்ரா பண்ணி காமிச்சிட்டோம் உங்களுக்கு, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இது அகெயின் இது வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேயும் வரும், 4th ஸ்டாண்டர்ட்லேயும் வரும், ஜிகேல வரும், 4th ஸ்டாண்டர்டில். இது பிளெயினுக்கும் ஹில்லுக்கும் நடுவில் இருக்கிற ஏரியா தான் வந்து என்னது பிளேட்டிவ். சரியா? நம்ம நோட்டில் ஃபோல்டு பண்ணி காமிச்சிருக்கிறோம், மவுண்டெயின் மாதிரி பிளெயின் மாதிரி கிளாஸ் எடுக்கிறப்போ காமிச்சிருக்கோம். ஜஸ்ட் இது ரிமைண்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ பிளெயின் அது வந்து அப்ஸ் இருக்காது, டவுன்ஸ் இருக்காது. ஹில் வந்து மேலே இந்த பக்கம் ஸ்லோப் இருக்கும், அந்த பக்கம் ஸ்லோப் இருக்கும். சரியா? ஒரு பிரிட்ஜில் 2 ஸ்லோப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நீங்கள் ஏறுவீங்க, இன்னொரு பக்கம் இறங்குவீங்க, அது 2 தான் ஸ்லோப். ஸோ 2க்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து பிளேட்டிவ். பிளைனுக்கும் ஹில்லுக்கும் நடுவில் இருக்கிறது பிளேட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பிக்சர். ஃபீல்டுனா வயல், ஃபீல்டுனா என்னது, வயல். ஸோ பாருங்க, கெனால்னா வாய்க்கால். வாய்க்காலோட யூஸ் என்ன, இட் பிரிங்ஸ் வாட்டர் ஃப்ரம் த ரிவர் டு த ஃபீல்டு. அந்த ரிவர்லேருந்து ரைட் சைடில் இருக்கிறது ரிவரில் இருக்கிற வாட்டரை வந்து வாய்க்கால் வெட்டி அந்த வாய்க்கால்லேருந்து ஃபீல்டுக்கு வருது. ஸோ வாய்க்காலும் வேணும், ரிவரும் வேணும், வாட்டரும் வேணும். அப்போ தான் ஃபீல்டு வந்து எப்படி இருக்க முடியும், நல்ல ஃப்ளோரிஷ்டாக இருக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட் லெசன் 2ல் பிக்சர் மட்டும்தான்ப்பா. அந்த பிக்சர் நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். பிக்சர் கொடுப்போம், கொஸ்டினில் கொடுப்போம், மாட்டிக்காதீங்க, பிக்சர் ட்ரா பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் லெசன் 3, பீப்புள் அண்ட் தேர் ஆக்குபேஷன். ஆக்குபேஷன்னா ஜாப். நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எல்கேஜிலேயே படிச்சிருக்கோம் இல்லையா? பீப்புள் ஹூ ஒர்க் ஃபார் எஸ் டாக்டர், ஸ்கேவெஞ்சர், இன்ஜினியர், என்ன சொல்கிறது, டீச்சர், அது மாதிரி நிறைய படிச்சிருக்கிறோம். ஃபார்மர், இந்த மாதிரிலாம் படிப்போம்ல, அதே தான். அந்த எல்கேஜியில் படித்தது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ செகண்டில் படிக்க போகிறோம். ஸோ நமக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னென்ன எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஹூ ரைசஸ்ன்னு வரும்பா, பரவாயில்ல. ஹூ ரைசஸ், RAISES, ஹூ ரைசஸ் கிராப்ஸ் ஆன் த ஃபீல்டில் பிளான்ட் எல்லாம் வளர்க்குறது யாருன்னு கேட்குறாங்க. ஹூவை எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஃபார்மர் போடணும், அவ்வளோதான். ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இது வரைக்கும் வந்திருக்கு அத்தனை கொஸ்டினுமே, 6 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்குது. வேற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன்லேயும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள்
அப்போ தான் நீங்கள் சென்டென்ஸே எழுதுவீங்க. எடுத்தோடனே உங்களுக்கு ரொம்ப ஒன் வேர்ட் ஆன்சரே இருக்காது. பார்த்தீங்கன்னா வேர் டிட் இயர்லி மேன் லிவ், இயர்லி மேன் லிவ்ட் இன் கேவ்ஸ் அண்ட் அண்டர் த ட்ரீஸ் அப்படின்னு தான் வரும். வாட் டிட் ஹி ஈட், ஹி ஏட் அனிமல் ஃப்ளஷ் அண்ட் வைல்டு ஃப்ரூட்ஸ். நான் சொல்கிறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன்லேயே அந்த மாதிரி டிஃபிகல்ட்டான கொஸ்டினை படிச்சிட்டிங்க. அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் இது ஒன்றுமே கிடையாது. சரியா? நீங்கள் மார்க் வாங்கலைன்னா நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். உங்கள் பேரண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபீல்டில் யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க, ஃபார்மர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ பில்ட் யுவர் ஹவுசஸ், உங்கள் வீட்டை யார் கட்டுறா? ஹூ எடுத்துகிட்டு மேஷன், எம்இஎம்ஏ போட்டுக்கோங்க, எஸ்ஒஎன் சன் போட்டிங்கன்னா மேஷன் பில்ஸ் அவர் ஹவுசஸ். மேஷன்னா கொத்தனார். நம்ம ஸ்கூல் கட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஆக்குபேஷன் ஆஃப் த பாட்டர்? பாட்டர்னா பானை செய்கிறவங்க, பாட்டர், பிஓடபிள்டிஆர். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. பாட்டருடைய வேலை என்ன? பாட்டர் என்ன பண்ணுவாங்க? ஆப்ரேஷன் பண்ணுவாங்க? இல்லை, என்ன பண்ணுவாங்க? ஆன்சர் பாருங்க. இதில் ஆன்சர் கொடுக்கலப்பா, பரவாயில்ல. பாட்டர் மேக்ஸ் பார்ட்ஸ், பிஓடபிள்டிஇஆர். இதில் எழுதலப்பா, சாரி, பரவாயில்ல. நீங்கள் கிளாஸில் ஆல்ரெடி இருக்கிற கிளாஸில் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இப்போ சார் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. பிஓடபிள்டிஇஆர் பாட்டர், எம்ஏகேஇஎஸ் மேக்ஸ், பிஓடிஎஸ் பார்ட்ஸ். அவ்வளோதான். பாட்டர் மேக்ஸ் பார்ட்ஸ். பாட்டர் வந்து பானை செய்வாங்க. சரியா? மட் வெசல்ஸ்லாம் போனாலும் போட்டுக்கலாம். சிம்பிளான விஷயம். சிம்பிளாக நீங்கள் எழுதிக்கங்க. பாட்டர்னு கொஸ்டின்லேயே இருக்குது. மேக்ஸ், எம்ஏகேஇஎஸ் மேக்ஸ், என்னது? பாட்ஸ், பிஓடிஎஸ் பார்ட்ஸ். பார்ட்ஸ்னா பானை. சரியா? வாட்ஸ் த ஆக்குபேஷன் ஆஃப் த பாட்டர்? யானை பானை ஸ்டோரி உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட். இதே அக்பர் பீர்பால் தான். பார்த்தீங்கன்னா அது யானை வேற பானை வேற. ஒரு நாள் அக்பர் வந்து கோர்ட்டில் உட்காந்துருக்காரு, எல்லாரும் வந்துட்டாங்க, பீர்பால் மட்டும் லேட்டாக வந்தார். பீர்பால் வந்து லேட்டாக வந்தார். உடனே, என்ன பீர்பால், உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை, எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், நீ இவ்வளோ லேட்டாக வர்றியே அப்படின்னு சொல்லி அக்பருக்கு கோவம் வந்துருச்சு. எல்லாம் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, வேலையெல்லாம் இருக்குல்ல, நீ பாட்டு லேட்டாக வரலாமா அப்படின்னொன்னே, சாரி மை லார்டு, மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட்டு அப்படி? இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு பையன், குட்டி பையன் இருக்கிறான், அவன் அழுதுகிட்டே இருந்தான், அதனால தான் வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். என்ன என்ன எதுக்கு அழுதான்? இல்லை, எனக்கு வந்து ஒரு பானை வேணும்னு சொன்னான், பிஓடி பாட், பானை வேணும்னு சொன்னான். சரி, வாங்கி கொடுத்துட்டு வர வேண்டியதுன்னு, சீக்கிரம் வர வேண்டியதுன்னு, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னோடனே, இல்லை நான் வாங்கி கொடுத்துட்டேன், பானை வாங்கி கொடுத்துட்டேன். அப்போ வர வேண்டியது தானே அப்படின்னாரு. திருப்பி அழுதுகிட்டே இருந்தான், அடம் பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தான். ஏன் திருப்பி எதுக்கு அழுதான்? எனக்கு ஒரு யானை வேணும்னு கேட்டான். சரி, யானை தான் நம்மகிட்ட நிறைய இருக்குல்ல, பேலஸில் எவ்வளோ யானை இருக்குது, ஏதாவது ஒரு யானையை எடுத்து கொடுத்து அவனை சமாதானப்படுத்திட்டு வர வேண்டியது தானே, சின்ன பையன் சொல்லி நீ லேட்டாக வந்துட்டு இருக்கிறியே, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமேன்னு அக்பருக்கு கோவத்தோடு திட்டிகிட்டு இருக்காரு பீர்பாலை. பீர்பால் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் லேட்டாக வந்தது திட்டிகிட்டு இருக்காரு. உடனே, இல்லை மைலாட், நான் யானை வாங்கி கொடுத்துட்டேன். அப்படியா, யானை வாங்கி கொடுத்துட்டியா? சரி, அப்போ வர வேண்டியது தானே சீக்கிரம். அப்போ திருப்பியும் அழுதுகிட்டே இருக்கிறான். அப்படியா, திருப்பி எதுக்கு அழுதான் அப்படின்னொன்னு, அந்த வந்து யானையை தூக்கி பானையில் போட சொல்கிறான், யானையை தூக்கி பானையில் போட சொன்னான், அதனால் நான் போட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அக்பரும் சிரிச்சிட்டாங்க. சரி சரி, போய் உட்காந்து கோர்ட் ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கோர்ட்டோட ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ பாட்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், பாட்டர் மேக்ஸ் பார்ட்ஸ், பாட்டர் மேக்ஸ் பார்ட்ஸ். நெக்ஸ்ட், ஃபோர்த் கொஸ்டின், ஹூ மேக்ஸ் ஃபர்னிச்சர் வித் வுட்? ஃபர்னிச்சர் யார் செய்வா? வுட்டு வச்சு ஃபர்னிச்சர் யார் செய்வா? ஹூ மேக்ஸ் ஃபர்னிச்சர், யார் வந்து ஃபர்னிச்சர் செய்வாங்க? ஹூ எடுத்துகிட்டு கார்பெண்டர் போட்டுக்க வேண்டியது. அது கார்பெண்டர் ஸ்பெல்லிங் ஈஸி, சிஏஆர் கார். யூகேஜி போர்ஷன், பிஇஎன் பென், அதுவும் எல்கேஜி போர்ஷன். பிஇஎன் பென் வந்து எல்கேஜி போர்ஷன். காரையும் பெண்ணையும் சேர்த்துட்டு டிஇஆர் போட்டிங்கன்னா கார்பெண்டர். அவ்வளோதான் நீங்கள் படிக்க வேண்டியது. இது வரைக்கும் எந்த கொஸ்டினுமே டிஃபிகல்ட்டான கொஸ்டினே இல்லை. நெக்ஸ்ட், ஹூ மேக்ஸ் கிளாத்ஸ் ஃபார் அஸ்? நமக்கு கிளாத் யார் செய்வார்? ஸ்டிச் பண்ணுறது இல்லை, ஸ்டிச் பண்ணுறதுன்றது தைக்கிறது, துணி செய்கிறது. நூல் கொடுத்து, உங்ககிட்ட நூலை கொடுத்து நீங்கள் துணி செஞ்சு கொடுங்கன்னா செய்ய முடியாது, நம்மளால் செய்ய தெரியாது, நமக்கு வாயில் வச்சு கடிச்சு கடிச்சு துப்போம். யார் செய்வாங்கன்னு கேட்டால் வீவர் தான் செய்வாங்க. வீவருக்கு மட்டும் ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. ஃபீவர், வீவர், எஃப்இவிஇஆர், ஃபீவர், டபிள்யூஇஏவிஇஆர், வீவர். வீவர் நம்ம படிச்சிருக்கோம், கபீர்வாசம் முஸ்லீம், வீவர்னு பஸ் ஸ்டாண்டில் படிச்சிருக்கோம் இல்லையா? யார் வந்து ஒன் ஹூ மேக்ஸ் க்ளோத்ஸ், அவங்க தான் வந்து வீவர். ஸோ ஹூ எடுத்துட்டு நீங்கள் வீவர் போட்டு இதை மட்டும் எழுதி பாருங்களேன். வீவர்ன்றது எழுதி பாருங்கள், மேஷன் எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட், இந்த ஒரு கொஸ்டின் தான் இது வரைக்கும் படித்த கொஸ்டின்லேயே இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் படிக்கணும், ஸ்ட்ரெயின் பண்ணணும். மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வாட் டூ ஸ்மித்ஸ் டூ வரணும்ப்பா, தெரியாமல் மிஸ் ஹூன் போட்டாங்க, பரவாயில்ல. வாட் டூ த ஸ்மித்ஸ் டூ? ஸ்மித்து வந்து என்ன பண்ணுவாங்க? வாட், ஹூக்கு பதிலாக வாட் போட்டுக்கோங்க. சரியா? வாட் டூ ஸ்மித்ஸ் டூன்னா ஸ்மித்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2 ஸ்மித் இருக்கிறாங்க, நம்ம லெசனில் கிளியராக சொல்லியிருக்கிறோம். கோல்டு ஸ்மித், பிளாக் ஸ்மித். கோல்டு ஸ்மித், பிளாக் ஸ்மித். கோல்டு திங்ஸ், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், உங்கள் மம்மி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த செயின், நெக்லஸ்ஸு, ஸ்டட்டு, இயர்ரிங்கு, அதெல்லாம் வந்து கோல்டு திங்ஸ். அதெல்லாம் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அது ஆர்னமெண்ட்ஸ். அது யார் செய்வான்னு கேட்டால் கோல்டு ஸ்மித். பிளாக் ஸ்மித் வந்து பிளாக் கலரில் இருக்கிற மெட்டலை வச்சு செய்வாங்க. பிளாக் கலர் என்ன மெட்டல் இருக்கும்? அயன். அயன்னா இரும்பு. அயனை வச்சு
க்ரோபாரு, சிசல்லு, ஹேமரு, இதெல்லாம் யார் செய்வா? சுத்தியல், உளி, கடப்பாரை, மண்வெட்டி, நீங்கள் ட்ரா பண்ணிருக்கீங்கல்ல, ஸ்பேடெல்லாம் ட்ரா பண்ணிருக்கீங்களா பஸ் ஸ்டாண்டர்டில், இதெல்லாம் யார் செய்வாங்கன்னு கேட்டால் பிளாக் ஸ்மித். ஸோ கோல்டு ஸ்மித்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, பிளாக் ஸ்மித்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது நீங்கள் கொஞ்சம் எழுதி எழுதி பாருங்கள். கோல்டு ஸ்மித் மேக்ஸ் திங்ஸ் அவுட் ஆஃப் கோல்டு. கோல்டை வச்சு திங்ஸ் செய்கிறவங்களுக்கு பேர் கோல்டு ஸ்மித். அயனை வச்சு திங்ஸ் செய்கிறவங்களுக்கு பேர் பிளாக் ஸ்மித். அயன் ஸ்மித்னு சொல்லக்கூடாது, பிளாக் ஸ்மித். லாக் ரிப்பேர் பண்ணுறவங்க லாக் ஸ்மித். இது உங்களுக்கு லெசனில் வரல, இருந்தாலும் 3 ஸ்மித் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டு ஸ்மித், பிளாக் ஸ்மித், லாக் ஸ்மித். சரியா? கோல்டு ஸ்மித் மேக்ஸ் திங்ஸ் அவுட் ஆஃப் கோல்டு. கோல்டில் திங்ஸ் செய்கிறவங்களுக்கு பேர் கோல்டு ஸ்மித். நெக்ஸ்ட் செகண்ட், அதுலேயே 2 ஆன்சர் இருக்குது. பிளாக் ஸ்மித் மேக்ஸ் திங்ஸ் அவுட் ஆஃப் அயன். அயனில் வந்து திங்ஸ் செய்கிறவங்க தான் பிளாக் ஸ்மித். ஓகே, இந்த கொஸ்டின் நீங்கள் எழுதி எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு இது கொஞ்சம் மெமரி ஆகும். கண்டிப்பாக நாங்கள் இந்த கொஸ்டின் தான் கொடுப்போம். டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதான் தான் இருக்கும். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் அ டெய்லர்? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. டைலருடைய ஒர்க் என்னன்னு கேட்குறாங்க. டெய்லர் ஸ்டிச்சஸ் அவர் க்ளோத்ஸ். டெய்லர் ஸ்டிச்சஸ் அவர் க்ளோத்ஸ். க்ளோத் வந்து துணியை வந்து தைக்கிறது யாருன்னு கேட்டால் டெய்லர். நீங்கள் ஸ்டிச்சஸ் மட்டும் ஸ்பெல்லிங் படித்தா போதும், மற்றது எல்லாமே வந்து கொஸ்டினில் இருக்குது. க்ளோத்ஸும் ஸ்டிச்சஸ் மட்டும் ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. சரியா? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் எ டெய்லர்? டெய்லர் ஸ்டிச்சஸ் அவர் க்ளோத்ஸ். நெக்ஸ்ட், 4th லெசன், ஏ ரெய்னி டே. ஏ ரெய்னி டே. இப்போ இருக்கிறதே ரெய்னி டே தான். க்ளவுடி டே அண்ட் ரெய்னி டே இருக்குது. சன்னி டே, விண்டி டேலாம் இனிமேல் தான் வரும். ஸோ ரெய்னி டே பற்றி பார்க்க போகிறோம். ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். வாட் டு யூ see in the sky before it rain? ரெயின் வர்றதுக்கு முன்னாடி. பிஃபோர் நம்பர்ஸ், ஆஃப்டர் நம்பர்ஸ். மேக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? பிஃபோர்னா முன்னாடி. பிஃபோர் மீல்ஸ், ஆஃப்டர் மீல்ஸ். நான் அன்றைக்கி கிளாஸ் எடுக்கிறப்ப சொன்னப்போ ஏதோ ஒரு கிளாஸில் சொன்னேன். இனிமேலாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிஃபோர் மீல்ஸ் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து லஞ்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்கன்னு சொன்னோம் இல்லையா? மறந்து போச்சா? செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நீங்கள் வந்து மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். சரியா? பிஃபோர் மீல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? இன் திஸ் ஸ்போர்ட் வி see clearly the presence of the entire universe supporting my existence. அது எந்த கிளாஸ், 3rd 4th மீனிங் சொன்னப்பா, சொல்லிவிட்டு அவங்களுக்கு பண்ண சொன்னேன். நீங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ ஸ்கூல் இல்லை, லஞ்ச் இல்லை, சூப்பர்விஷன் இல்லை, ஃப்ரூட்ஸ் டே இல்லை, வெஜிடபிள்ஸ் டே இல்லை, க்ரீன்ஸ் டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அலட்சியமாக இருக்காதீங்க. மேலேருந்து காடு பார்த்துட்டு இருக்கிற காட் இஸ் எவ்ரிவேர்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் பிஃபோர் மீல்ஸாவது சொல்லுங்கள். மீனிங் இப்போ சொல்லலை, இன்னொரு கிளாஸில் சொல்கிறேன் நான். சரியா? பிஃபோர் மீல்ஸ் சொல்லிட்டு, இன் திஸ் ஃபுட் ஐ see clearly the presence of the entire universe supporting my existence. இதை திருப்பி சொல்லிகிட்டே இருங்க. கடவுளுடைய பிளெஸிங் உங்களுக்கு இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டு யூ see in the sky before it rain? பிஃபோர் ரெயினுக்கு முன்னாடி நீ என்ன பார்ப்ப? சி தெரியுமில்ல? ஐ சி த மூன் சீஸ் மீன் எல்கேஜிலேருந்து படிச்சிருக்கோம்ல. ஸோ ரெயின் வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன பார்ப்ப? ரெயின் வர்றதுக்கு முன்னாடி we see black clouds. பிளாக் கிளவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன வரும்? ரெயின் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த சவுண்ட் தட் யூ ஹியர் வென் இட் ரெயின்? வாட் இஸ் த சவுண்ட் தட் யூ ஹியர் when it rain? ஹியர்னா கேட்குறது. ஹியர்னு காது, இயர்னா காது, காதுனால கேட்குறதுனால அதுக்கு பேர் ஹியர். ரெயின் வர்றப்போ உனக்கு என்ன சத்தம் வருது? ஐயோ அம்மா, ஐயோ அம்மான்னு சத்தம் வருதா? ஐயோ எனக்கு கொண்டுட்டாங்கன்னு சவுண்டு வருமா? என்ன சவுண்ட் வரும்னு கேட்குறாங்க. தண்டர். THUNDER. தண்டர்னா இடி. தண்டர்னா என்னது? இடி. ஸோ UNDER அண்டர் போட்டுக்கோங்க. TH இப்போ முன்னாடி TH போட்டிங்கன்னா தண்டர். அவ்வளோதான். இப்போ எஸ்டர்டே கூட நியூஸில் சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? சீஃப் மினிஸ்டர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெய்னி டேவாக இருக்குது, அதனால் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லாம் யாரும் வெளியே வராதிங்க, அப்படியே வந்தாலும் வீட்டுக்குள்ளே சீக்கிரம் போயிடுங்க, ஓப்பன் ஸ்பேஸில் நிற்காதீங்க, அண்டர் த ட்ரீக்கு அடியில் நிற்காதீங்க, நின்னீங்கன்னா செல்ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க, செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்க வெளியே வர்றப்போ. ஏன்னா தண்டர் அண்டு லைட்னிங் வந்து உங்களை ஹிட் பண்ணும், உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ரெய்னி டேனால அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பிக்சரே போட்டு, ஒரு கார்ட்டூன் பிக்சர் போட்டு நியூஸில் காமிச்சாங்க. பார்த்தீங்கன்னா யாரும் போய் நிற்காதீங்க, ட்ரீ கடியில் நிற்காதீங்க, ஒரு ஆண்டனா பக்கத்தில் போய் நிற்காதீங்க, செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க ரெயின் வர்றப்போ அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காகனா இந்த தண்டருக்காக தான். தண்டருக்காகவும் லைட்னிங்காக தான். லைட்னிங்கை பார்த்தா வில் பிகம் பிளைண்டு. சரியா? கண்ணு போயிடும். தண்டர் வந்து சொல்லவே வேண்டாம், இல்லை விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின், வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஹோல்ட் எ ஸ்லேட் பிஃபோர் ஸ்டீம் கம்மிங் அவுட் ஆஃப் கெட்டில்? இது திருப்பி பிக்சரில் காமிச்சிருக்கோம், ஃபில்லப்பில் நடத்திருக்கிறோம். அதான் கொஸ்டினாக வந்திருக்குது. வாட் ஹேப்பன்ஸ்னா என்ன ஆச்சு? வாட்ஸ் த மேட்டர் சொல்கிறோம்ல. மை ஸ்டொமக் இஸ் பெயினிங் ஜஸ்ட் நோ. வாட்ஸ் த மேட்டர் ஜஸ்ட் நோ. அதான் வாட்ஸ் த மேட்டர்னாலும் வாட் ஹேப்பன்ஸ்னாலும் ஒன்று தான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். வாட் ஹேப்பன் டு சரவணகுமார், வாட் ஹேப்பன் டு தேர் பேரண்ட்ஸ், வாட் ஹேப்பன் வென் துருவா ரிட்டர்ன் ஹோம் அப்படின்னு படிச்சிருக்கோம். வாட் ஹேப்பன்னா என்ன நடக்குது. ஸோ ஸ்லேட்டை கொண்டு போய் ஜக்கில் ஹாட் வாட்டர் வர்றப்போ ஸ்லேட்டை வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
வென் யூனா நீ கொண்டு போய் ஒரு ஸ்லேட்டை கொண்டு போய் வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? வி சி ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர். ஸ்லேட்டில் என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும். எம்டி ஸ்லேட்டை கொண்டு போய் வச்சிங்கன்னா வச்சு 1 மினிட்டுக்குள்ளே அது நிறைய வாட்டராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் டிஃபன் மம்மி வேக வேகமாக கட்டியிருப்பாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சுட சுட கட்டியிருப்பாங்க. நீங்கள் லஞ்சுக்கு ஓப்பன் பண்ணுறப்போ டிஃபன் பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்ஸாக இருக்கும். அது சரி, அது என்ன ப்ராசஸ் நீங்கள் அப்புறம் படிப்பீங்க, எவாபரேஷன் கண்டென்சேஷன்லாம் நீங்கள் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்கு மீனிங் என்னென்னா, ஸ்லேட்டை கொண்டு போய் வச்சா என்ன இருக்கும், கையை கொண்டு வச்சா என்ன ஆகும், அவ்வளோதான், எக்ஸாம் எழுத முடியாது. ஸ்லேட்டை கொண்டு போய் வச்சா வாட்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஹவு டஸ் த வாட்டர் இன் த சி டேக் டேங்க்ஸ் அண்ட் லேக்ஸ் கெட் ஹீட்டட்? நம்ம மம்மி துணி காய போடுறாங்க, உங்கள் ட்ரெஸ் இந்த மழையில் நனைஞ்சு போயிடுது, வாசல் தெளித்து போடுறாங்க, எல்லா வாட்டரும் கொஞ்ச நேரத்தில் வந்து எங்கே போகுது, சன் வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. சீல இருக்கிற வாட்டர், டேங்க்ல இருக்க வாட்டர், லேக்ஸில் இருக்க வாட்டர் எப்படி ஹீட் ஆகுது, எப்படி ஹீட் ஆகி மேலே போகுதுன்னு கேட்குறாங்க. பை த சன்ஷைன்ஸ். சன் வந்தோடனே, சன்னோட வெளிச்சம் பட்டோடனே, சன்னோட ஹீட் பட்டோடனே, நம்ம படிச்சிருக்கோம் எல்கேஜியில், எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்குது. டிஸ்கிரைப் சன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சன் இஸ் அ பிக் பால் ஆஃப் ஃபயர், சன் இஸ் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் அவே ஃப்ரம் அஸ், இட் கிவ்ஸ் ஹீட் அண்ட் லைட் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல. அது மாதிரி தான் சன்ஷைன் வந்தோடனே நமக்கு எல்லா வாட்டர் என்ன ஆகுது, எவாப்ரேட் ஆகுது. லாஸ்ட் கொஸ்டின்னா, வாட் ஃபார்ம்ஸ் இன்டு கிளவுட்ஸ்? கிளவுட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, நல்லா கேட்டுக்கோங்க. கிளவுட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? வாட்டர் எடுத்துகிட்டு வேப்பர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்றோம், அந்த தண்ணி கொஞ்சம் நேரத்தில் காணா போயிடுது, ஆவியாக போயிடுது. அந்த ஆவி தான் வேப்பர். அது போகிறது நமக்கு தெரியாது. நீங்கள் ட்ரெஸ்ஸை காய போட்டு வர்றீங்க, 1 ஹவர் கழிச்சு உங்கள் கையை கழுவிட்டு வரீங்க, லஞ்சில் கை கழுவிட்டு வரீங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரீங்க, கிளாஸ்க்குள்ளே வரப்போ உங்கள் கையில் இருக்கிற வாட்டர்லாம் என்ன ஆயிடுது, எவாப்ரேட் ஆயிடுது. எங்கே போகுது? எல்லாம் கிளவுட்ஸாக போயிடுது. உங்கள் கையில் இருந்த வாட்டர் என்னவாயிருச்சு, கிளவுட்ஸாக போயிடுச்சு. நெக்ஸ்ட், வாட் கூல்ஸ் த கிளவுட்ஸ்? கிளவுடு வந்து எப்படி கூல் ஆகும்னு கேட்குறாங்க. கூல் விண்ட் அடிச்சிச்சுன்னா கிளவுட்ஸ் கூல் ஆயிடும். வாட்டர் எடுத்துகிட்டு கூல் விண்ட் மட்டும் போடுங்க. எது வந்து கிளவுடை கூல் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஏசியா இல்லை ஃப்ரிட்ஜா அப்படின்னு கேட்குறாங்க. ஏசியும் ஃப்ரிட்ஜையும் மேலே கொண்டு போக முடியாது. ஸோ கூல் விண்டு அடிச்சிச்சினாலே என்ன, கிளவுட்ஸ் எல்லாம் கூல் ஆகி மவுண்டைன் மேலே மோதி ரெயின் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் மீனிங்கோட படிங்க. வாட்டர் எடுத்துகிட்டு கூல் விண்டு போடுங்க. விண்டு வந்தால் தான் ரெயின் வரும். லாஸ்ட் கொஸ்டின், வென் டஸ் த ரெயின்போ டிஸ்அப்பியர்? இந்த ஸ்டோரி சொன்னேன், ஜீசஸ் சொன்ன ஸ்டோரி சொன்னேன், அந்த நோவா அந்த கப்பல் சொன்னேன் இல்லையா, அப்போ ரெயின்போ சொன்னேன். ரெயின்போ வந்து என்ன பண்ணணும்னா 3 மினிட்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. வென் டஸ் த ரெயின்போ டிஸ்அப்பியர்? ரெயின்போ எப்போ மறைஞ்சிரும் கேட்குறாங்க. அப்பியர்னா, அப்பியருக்கு ஆப்போசிட் டிஸ்அப்பியர். எப்போ ஃபார்ம் ஆகுன்றது அப்பியர், எப்போ வந்து மறைஞ்சிருன்றதுக்கு டிஸ்அப்பியர். ஸோ ரெயின்போ டிஸ்அப்பியர்ஸ் ஆஃப்டர் ஷார்ட் டைம். கொஞ்ச நேரத்திலேயே ரெயின்போ மறைஞ்சிரும். நம்ம படிச்சிருக்கோம் ரெயின்போ. Rainbow has 7 colors: VGR, VIBG, YUR, V for violet, I for indigo, G for green, Y for yellow, O for orange and red for R for red படிச்சிருக்கோம் இல்லையா. அது எல்கேஜிலேயே இதுக்கு தான் அந்த மாதிரி நாங்கள் பேஸ் பண்ணி பேஸாக தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா அதனால நம்ம ஸ்கூலில் வேறு ஸ்கூல்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூலில் நம்ம ஜாயின் பண்ண வேண்டாம்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, எல்கேஜிலேயே இதுக்கு நீங்கள் உங்களுக்கு ரிலேட்டடான போர்ஷன்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வேர்டை கேட்டுக்கிட்டே இருக்க உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கிளாஸ் வரப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக எல்கேஜியில் அந்த போர்ஷன் வச்சது. ரெயின்போ இப்போ மிஸ் நீங்கள் டேபிள் எடுத்துருக்குறாங்க. ப்ரீகேஜிலேயே நம்ம ஸ்கூலில் செகண்ட் டேபிள் சொல்லுவீங்க, ரைம்ஸ் மாதிரி சொல்லிடுவீங்க. அப்போ உங்களுக்கு ஹையர் கிளாஸ்க்கு வரப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ரெயின்போ வச்சது காரணமும் அதுதான். ரெயின்போ வந்து எப்போ மறையும்னு கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிரும். இன்னும் ஒரே ஒரு லெசன் இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். இது நல்லா படிங்க, பி சீரியஸ், சரியா? இன்னொரு ஸ்டோரி சொல்லலாம்னு நினச்சேன், டைம் ஆயிடுச்சு. ஓகே, டுமாரோ பார்ப்போம். ஹிஸ்ட்ரி ரிவிஷன் பண்ணலாம். பழைய கிளாஸ் அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.